ஆட்டத்தை தொடங்கிய டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா ரஷ்யாவுக்கு கொடுத்த மிரட்டல். அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தான் முறைப்படி அதிபராக பதவியேற்கிறார். ஆனால் அவர் தற்போதே அறிவித்து வரக்கூடிய அதிரடி முடிவுகள் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்து அதிர வச்சிருக்கிறது. இன்னும் அதிபராக பதவியேற்கல. இப்போ வரைக்கும் அதிபராக ஜோ பைடன் தான் இருக்கார். அதிகாரப்பூர்வமாக அடுத்த மாதம் தான் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்கிறார். ஆனால் அதுக்குள்ளாகவே டொனால்ட் ட்ரம்ப் போடுற உத்தரவுகளாக இருக்கட்டும், பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், உலக நாடுகள் மத்தியில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருது அப்படிங்கிறதா உண்மையா இருக்கு. இதில் இந்தியாவும் உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரிக்ஸ் அமைப்புக்கு ட்ரம்ப் காட்டியிருக்கக்கூடிய கடுமைதான் இந்தியாவையும் அதிர வச்சிருக்கிறது. பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா போன்ற 5 நாடுகளோட முதலில் கடந்த 2001ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அந்த 5 நாடுகளுடைய பெயர்களில் வரக்கூடிய ஆங்கிலத்தின் முதல் எழுத்தை வைத்துதான் இதுக்கு பிரிக்ஸ் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது. அப்புறம் இந்த பிரிக்ஸில் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, எத்தியோப்பியா ஆகிய நாடுகள்லாம் அதிகாரப்பூர்வமாக சேர்ந்தாங்க. பிரிக்ஸ் என்பது பிரிக் பிளஸ் அப்படின்னு பரிணமித்தது. அல்ஜீரியா, பெலரஸ், பொலிவியா, கியூபா, இந்தோனேசியா, கஜகஸ்தான், மலேசியா, நைஜீரியா, தாய்லாந்து, துருக்கியே, உகாண்டா, உஸ்பெகிஸ்தான், வியட்நாம், 2 சோசலிச நாடுகளான வியட்நாமும் கியூபாவும் இப்போது இணை உறுப்பினர் நாடுகளாக இணைஞ்சிருக்கிறாங்க. புதிதாக இணைந்த நாடுகளில் துருக்கியை தவிர மற்றவை ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா நாடுகள். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வளரும் நாடுகள் மற்றும் ஏழை நாடுகள் தான் இந்த கூட்டமைப்பில் இணைந்திருக்காங்க. துருக்கி இப்போ துருக்கியே அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த துருக்கியே அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ ராணுவ கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு நாடு. பிரிக்ஸ் நாடுகளுடைய 16வது உச்சி மாநாடு ரஷ்யாவின் தாதர்ஸ்தான் குடியரசினுடைய தலைநகரான கசானில் நடந்த கடந்த அக்டோபர் மாதம் நடந்து முடிஞ்சிருக்கிறது. பிரிக்ஸ் அமைப்பு தொடங்கப்பட்டு 1/4 நூற்றாண்டு காலத்துக்குள்ளேயே, அதாவது 1/4 நூற்றாண்டு 25 ஆண்டுகளுக்குள்ளேயே இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற காரணம் என்ன? உலக எரிபொருள் உற்பத்தியில் 56%, உள்கட்டமைப்பு முதலீடுகளில் $71 பில்லியன், G7 எனப்படக்கூடிய வளர்ந்த நாடுகளின் ஒட்டுமொத்த ஜிடிபி விட பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளுடைய ஜிடிபி அதிகம் அப்படிங்கிறதாலும், உலக மக்கள் தொகையில 47 விழுக்காடு பிரிக்ஸ் நாடுகளில் இருப்பதாலும் பிரிக்ஸ் உலக அரசியலையும் பொருளாதாரத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சக்தி மிக்கதாக மாறி இருக்கிறது. இதனால அமெரிக்கா அப்புறம் மேற்குலக நாடுகளுடைய நடவடிக்கைகளால் அதிருப்தியும் பெரும் இழப்பும் சந்திக்கும் நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கு ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா உலக வர்த்தகத்துல பார்த்தோம்னா டாலருடைய பங்கு 80% ஆகும். பிரிக்ஸ் நாடுகளுடைய அனைத்து நாணயங்களின் பங்கு 8% மட்டும்தான். சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிதி நிறுவனங்களை சீரமைக்கக்கூடிய நோக்குடன் ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற பெயர்ல $250 கோடி முதலீட்டுல பிரிக்ஸ் கூட்டமைப்பு சார்பில் ஒரு வங்கி கடந்த 2014ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. பிரிக்ஸ் நாடுகளுடைய அவசர தேவைக்கு உதவக்கூடிய வகையில செயல்பட்டு வருது. இந்த நிலையில பிரேசிலில் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் ரஷ்ய தலைவர்கள் இணைந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புக்காக தனிப்பட்ட நாணயத்தை உருவாக்க முன்னெடுத்தாங்க. இதன் மூலமாக அமெரிக்க டாலருடைய ஆதிக்கத்தை குறைக்கவும் 2 நாடுகளுடைய முயற்சியை மேற்கொள்ள திட்டமிட்டாங்க. சர்வதேச நிதி, பொருளாதார, வர்த்தக நடவடிக்கைகளை டாலருடைய செல்வாக்கு குறையும் போது உலக அரசியல்ல அமெரிக்காவின் ஆதிக்கமும் குறைந்துவிடும். இதுக்குதான் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான மிரட்டல் விடுத்திருக்காரு. அமெரிக்க டாலரை மட்டுமே இவங்க பயன்படுத்தணும், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு 100% கூடுதல் வரி விதிக்கப்படும். அமெரிக்காவில் அவங்க தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்ய முடிவை கைவிட்டுடலாம். வேறு யாராவது ஏமாறி கிடைத்தால் அவங்க கிட்ட அவங்க போயிட்டு வியாபாரம் செய்யட்டும். பிரிக்ஸ் நாடுகள் சர்வதேச வியாபாரத்தில் டாலரை தவிர வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது. டாலர் வேண்டாம் அப்படின்னா அமெரிக்காவுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவையும் துண்டித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டி இருக்காரு. இது இந்தியாவுக்கு விடுக்கப்பட்ட கடுமையான ஒரு அச்சுறுத்தலாக தான் பார்க்கப்படுது. இனி பிரிக்ஸ் அமைப்பு எப்படி இந்த மிரட்டலை சமாளிக்க போகிறது, இந்தியா எப்படி தன்னுடைய ராஜதந்திர வியூகத்தை வகுக்க போறாங்க அப்படிங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது.